பாக்குறதுக்கு காலேஜ் பையன் மாதிரி யூத்தா வேற இருக்காரு. 30 வருஷமா ஒரே மாதிரி இருக்காரு. ஆனாலும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் இந்த மாதிரி சொன்ன பட்டிமன்றத்துல பேச போறேன் அப்படின்னு சொன்னேன். 30 வருஷமா நான் ஒரே மாதிரியா இருக்கேன். ஆமாங்க. நீங்க ஏதாவது ஒரு நல்ல கண்ணாடி போட்டு. இல்ல நான் சொன்ன இந்த மாதிரி ஊர்ல இருந்து பட்டிமன்றம் பேச போறேன். ஊர்ல இருந்து திரு ராஜா அவர்கள் வராங்க, பாரதி பாஸ்கர் மேடம் வராங்கன்னு சொன்னேன். ஐயோ போச்சு அவ்வளவுதான், நீங்கெல்லாம் பேசவே முடியாது. நான் சொன்னேன் இல்ல நடுவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து கதவை தட்டி வாங்க பழகலாம்னு கூப்பிட்டு ஸ்ட்ரிக்ட் ஆபீசரா வந்து கதவை சாத்தினவரு. அதனால கண்டிப்பா எங்க அன்னைக்கு தான் தீர்ப்பு சொல்லுவாரு அப்படின்னு நம்பிக்கையோட வந்துருக்கேன். தலைமை இனிமேதான் உள்ள போக போறேன் பாருங்க. உள்ள இனிமேதான் போக போறீங்க. நான் கதவை திறக்கணும், இங்க எல்லாம் உள்ள போகணும். அதாவது பாத்தீங்கன்னா அன்பும் மறிவும் வாய்ந்த நடுவர் அவர்களே, மேடையிலே இருக்கின்ற பேச்சாளர் பெருமக்களே, இவ்வளவு பெரிய அரங்கம் நிறைகின்ற அளவுக்கு இங்கே திரளாக வந்திருக்கின்ற ஜெயலஸ் வாழ் அன்பு தமிழ் சொந்தங்களே, ஆஸ்டினிலிருந்து இந்த நிகழ்வை காண வந்திருக்கின்ற அன்பு நண்பர் சௌந்தர் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தினர்கள், இந்த ஜெயலஸ் தமிழ் சங்கத்தை மிகச் சிறப்பான முறையிலே வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்ற தலைவர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பிலே இருக்கிற பெரியவர்கள், வர்ஷாவும் சரி, உண்மையிலேயே நேற்றைக்குத்தான் நாங்கள் சொன்னோம். அத பேசுறது ஒத்துட்டு வந்து அவர்களுடைய தைரியத்துக்கு என்னுடைய இருக்கை கூப்பிய வணக்கங்கள், பாராட்டுங்கள். இப்படிப்பட்ட அடுத்த தலைமுறையினர் இருக்கிற போது நம்முடைய மொழி அடுத்த தலைமுறைக்கு போய் சேருமோ என்கின்ற நம்முடைய அச்சம் கொஞ்சம் குறைந்திருக்கிறது. இந்த 2 குழந்தைகள், அவர்கள் 2 பேருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். தம்பி ஹரி ஆரம்பிக்கிற போது என்னை பீஷ்மர்னு சொன்னார். நான் அம்பு படுக்கையில தான் இருக்கேன் இப்ப கிட்டத்தட்ட. ஆனா பீஷ்மருக்கு அவ்வளவு கஷ்டம் வந்ததற்கு காரணமே முரண்பட்ட உறவுகளை இணைக்க முடியாமல் பீஷ்மர் பட்ட கஷ்டம் தான் மகாபாரதத்துக்கு போடப்பட்ட விதை. அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை உறவுகளை பேணுவது ஏன் சிக்கல் என்றால், நமக்கு இருக்கிற எல்லா உறவும் ஒரே குரூப்பா இருக்காது. போக முடியாம இங்கேயும் இருக்க முடியாம தவிக்கிற உங்கள் தவிப்பை சொல்ல நாங்க 5 பேரும் வந்திருக்கோம் சார். இவங்க 5 பேரும் பணத்தை சேர்க்கறது கஷ்டமோ. இந்த 5 ஏழைகள் பேச வந்திருக்கிறாங்க. சங்கீதா ரொம்ப நல்லா பேசுறாங்க, ரொம்ப அழகா பேசுறாங்க. அவங்களுக்கு ஐபோன் 16 வாங்க கஷ்டமா இருக்கான். ஐபோன் 16 வாங்க முடியாத ஏழை. சாம்சங் என்ன போன் வச்சிருக்கீங்க? சாம்சங் வச்சிருக்கேன். அதான் என்ன போன்? ஏதோ ஒரு சாம்சங். அது பக்கத்து வீட்டுக்கார ஐபோன் வாங்கிட்டான். ஏழைகளுடைய கஷ்டத்தை பார்த்தா கண்ணீர் வரல நமக்கு. என்ன காரணமா வச்சிருக்கீங்க? தண்ணியே இல்லைன்னு நம்ம ஊர்ல ஒரு நாட்டுப்புற பாடல் இருக்கு. உண்மையிலேயே பாடுபட்டவர்கள் பணம் சம்பாதிப்பது கஷ்டம் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளலாம். நான் தெளிவா பேசிடுறேங்க, ஒன்னும் பெரிய மறைச்சு பேச என்ன இருக்கு. பணமும் அது தருகிற வசதிகளும் எங்களுக்கு நிச்சயம் தேவை என்பதை தேர்வாக கொண்டு இங்கே வந்தவர்கள் தான் உங்களில் பலர். அப்படிதானங்க? So when your choice is clear, எது கஷ்டம் எது வேணாம்னு விட்டுட்டு இங்க வந்தீங்களோ அதை இனிமே போய் பிடிக்கிறது தானே கஷ்டம். அதான் ஒரு முடிவெடுத்து வந்தாச்சு. நாம போற போது யாராவது ஒருத்தர சொல்லிருப்பாங்க, ஏய் விட்டுட்டு போகாதடான்னு. எல்லாம் வந்துடுறேன் 3 வருஷத்துல திரும்பி வர சொல்லிட்டு வந்தவங்க 30 வருஷமா போக முடியாது. போற செலவு பத்தி அவங்க சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு?
கம்மியா இருக்குன்னு பார்த்து என்ன கழுதைக்கு இந்தியாவுக்கு வருவீங்க? என்னவோ அங்க இருக்கிற கஸ்டம் ஆபீசர்ஸ்லாம் வேலையே நம்ம போய் இமிகிரேஷன் ஜாப் ஆகுறாங்க. அவங்களாம் சுபா மேடம் வராததுனால எங்களுக்குலாம் வேலையே அவங்க வந்தாதான் நம்ம பாஸ்போர்ட்டை ஜாப் அங்க யார் உங்களை கூட்டம்? இப்பெல்லாம் அடிக்கடி கல்யாணம் நடக்குது. ஏங்க அங்க போய் கலந்துக்கணும்னு இருக்கிற உங்களுடைய துடிப்பை நீங்க தானே பேசுறீங்க. எதுக்காக வரீங்க? அந்த உறவுகளை எப்படியாவது நான் பார்க்க வேண்டும் என்ற ஏக்கம் இருக்கிறது. நீங்க இவ்வளவு ஜெட்லாக் இருந்தாலும் பரவாயில்ல, வருஷத்துக்கு 6 தடவை கல்யாணம், 6 கல்யாணங்கள் நடந்தாலும் நாங்க வர்றோம்னு நீங்க வருவது எதை காட்டுகிறது என்றால் எப்பாடுபட்டாவது உறவுகளோடு இணைந்து கொள்ள வேண்டும் என்று முயற்சி காட்டுகிறது. எப்ப பாரு அமேசான் பேக்கேஜ் வீட்டுக்கு வந்துட்டு என்ன தின்னாலும் எனக்கு கவலை இல்லை சார். இவன் கிடக்குறான், நாளைக்கு இவனை தூக்க போறாங்கன்னு எனக்கு தெரியும். அவன் என்ன தின்னாலும் ஓகே சார், நீங்க சார் சொல்ல மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் நேம் ஓகே ஜேம்ஸ், இதே ஒரு பேரு. You are absolutely right. You are on the dot. உள்ளுக்குள்ள நாளையோட நீ காலி மச்சான். அவன் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை. Because he doesn't matter to my life. பேரை வேற மாத்துறீங்க. நம்ம ஊர்ல நீளமான பேர் இருந்தா இங்க வந்து சுருக்கிறீங்க. ஏன்னா அவன் கூப்பிடணும்ல. நம்ம ஊர் அவ்வளவு பேரை அவன் கூப்பிடுவானா? ஒவ்வொருத்தர் பேரையும் முழுசா சுருக்கிறீங்களா இல்லையா ஐயா? இல்ல நீங்க சுருக்கலைன்னா அவனே சுருக்கிறான், சுருக்கி கூப்பிடுறான். அப்போ எதையெல்லாம் இழக்கிறோம் சார். 3 நேரமும் சாப்பிடுற சாப்பாடு நம்ம ஊர்ல சூடா இருக்குமா இல்லையா? இருந்துச்சா இல்லையா? நீங்க வரும்போது உங்க அம்மா இருறா தோசையெல்லாம் சுட்டு வைக்க மாட்டேன், வர சுட்டு போடுறேன், நல்லா தின்னு சொன்னவங்க இங்க டூ கோ, டேக் அவே, லெஃப்ட் ஓவர். ஃப்ரிட்ஜ் என்ன சின்ன சின்ன ஃப்ரிட்ஜா இருக்கு. கடங்கார வந்தானா உள்ள போய் ஒளிஞ்சுக்கலாம் போறேன். அது கராஜ்ல ஒண்ணு இருக்கு, பேஸ்மெண்ட்ல ஒண்ணு இருக்கு, கிச்சன்ல ஒண்ணு இருக்கு. இவ்வளவு சைஸ்ல கோக்கு வாங்கி வைக்கிறானே தூர்காரன். அவர் சொன்னாருன்னா அவருக்கு அப்புறம் அவரே கிடையாது. நாம எவ்வளவு நொந்து கிடக்கும். அவரோட அவர் முடியுது, அவர் அந்த பக்கம் பார்க்கிறார். அப்படின்னா என்ன சேர்த்து வச்சிருக்கீங்கன்றதாங்க உங்களை காப்பாற்றும். பணம் வேண்டாமா? பணத்தினை பெருக்கு. நானே பாருங்க, பணத்தினை பெருக்கு. சேருன்றது செய்வேன்னு சொன்னார் வள்ளுவர், பெருக்குன்னு சொன்னார். பெருக்கியா மல்டிப்ளை பண்ண. அதனால நம்ம ஊர்ல போயிடுறான், ஒரு வாரத்துல உங்க பணம் 2 லட்சம் ஆகுதுன்னா போட்டுறாங்க. நீங்கள் அனுபவிக்கிற சந்தோஷங்கள் வேற, நீங்கள் சாப்பிடுகிற உணவில் இருக்கிற சுத்தம் சுகாதாரம் வேற. நீங்க குடிக்கிற தண்ணீர் முதற்கொண்டு பரிசுத்தமாக இங்கே தரப்படுகிறது. நாங்க எல்லாரும் கொஞ்சம் சுமாரா தான் இருக்கிறோம். அதுக்குள்ள உறவினரின் குறைகளை பெரிதுபடுத்தாதீர்கள். எப்படி இருந்தாலும் நம்ம ஊர்ல ஒரு பழமொழி உண்டு, மலைக்கு போனாலும் மச்சா மாமன் தயவு வேணும். ஊர்ல பழமொழி உண்டு. அதனாலதான் ஐயப்பன் கோயில் மாலை போடுறவனுக்கு மச்சா ஒரு செயின் போடுவான். முதல் தடவை தான், மலையேறி போனாலும் மச்சா மாமன் தயவு வேணும். உறவுகளை தள்ளிடாதீங்க. தங்க கடிகாரம் வைர மணியாரம் தந்து மனம் பேசுவார். மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக உலகை நிலை பேசுவான். தாய் மாமன் உறவை கனடாது நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே வளர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர்க